தனித்தனியா இருக்கும் போதாவது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்னா சேர்ந்த பிறகு ஒண்ணுமே செய்ய காணுமே. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல அண்ணாமலைக்கும் திமுகவும் தொடருவா அப்படின்னு. இப்போ நீங்க இப்ப சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அதிமுக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கா, நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் நீங்களே ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு வாக்க ஒரு குத்துறாங்களோ? ஏன்னா இவங்க செய்யறது அப்படி செய்யறது இல்லை, செய்யாதது அப்படித்தானே இருக்குது. ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, ஏங்க வந்து இப்படி இருக்காங்க அவங்க? பொன்முடி அவர்கள் விவகாரம், செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரம், இதை பத்தி எல்லாம் பெருசா ஒன்றும் பேசவே இல்லை அவங்க. பாத்தீங்களா, ஊழலுக்காக வந்து அமைச்சர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள், இது ஊழல் கரைபடிந்த அரசு, இதை அகற்றியே தீர வேண்டும், ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. ஆக எடப்பாடி அரசு பதவி விலக வேண்டும் எத்தனை தடவை சொன்னாங்க, இங்க ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா இவங்களே வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, இதுவே ப்ரூவ் ஆயிடுச்சு, கோர்ட்ல வேற சொல்லிட்டாங்க இவங்களுக்கு நீங்க மந்திரி பதவி கொடுத்ததே தப்பு, இப்படி எதையாவது பேசணும்ல, ஒண்ணுமே பேச காணோம். அப்புறம் சந்தேகம் வராம என்னங்க செய்யும்? இதுல நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சார், ரொம்ப ஹைலைட்டான விஷயம், பாஜக கூட்டணியில இருந்துட்டு பாஜகவுடைய ஆதரவாளர் இருந்துட்டு தாவேகாக்கு சர்வே எடுத்திருக்காங்களாம் சார். இது நல்லா இருக்கேன். அது நான் வெளியிட்டா திமுக பயந்துருவோங்கிறாங்க. பாஜகவுடைய ஆதரவு இதுக்கு வந்து திமுகல இருந்து நான் பதில் சொல்றேன். கொள்கை வேற, வியாபாரம் வேற. ஒருத்தர் சொன்னார்ல, அது ஏங்க நீங்க நடத்துற ஸ்கூல்ல மட்டும் சிபிஎஸ்சியில ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு போது அவர் இந்த மாதிரி சொன்னாரு. ஸோ நம்ம அப்படி பார்க்கலாம், கொள்கை வேற வியாபாரம் வேற. இது பிசினஸ் தம்பி, அதனால இப்படி பண்றோம். அது கொள்கை அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அது திமுகவே சொல்லிட்டாங்க, அதனால அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது.